களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட குருக்கள் மடம் எனும் இடத்தில் இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டமை மற்றும் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிவான் அவர்கள் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் கௌரவ களுவாஞ்சிக்குடி நீதிவான் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்டளையை ஆக்கியிருந்தார்கள். அதாவது அவர்கள் தங்களது கட்டளையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் மனித புதைகுழி தொடர்பாக உள்ள உறவினர்கள் அவர்களுக்கு அந்த விடயங்கள் சம்பந்தமான உண்மைகளை தெரிய வேண்டும் என்ற உரித்து, அதனூடாக அவர்கள் தங்களுக்குரிய பரிகாரங்களை தேடிக்கொள்வதற்கான உரித்து ஆகியவற்றை விரிவாக விளக்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டளையை இன்று ஆக்கியிருந்தார்கள். இன்று இந்த வழக்கில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகளாகிய நாங்களும், அதே நேரம் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர்களும் சட்டத்தரணிகளும் மன்றில் தோன்றியிருந்த வேளையில் கௌரவ நீதிவான் அவர்கள் தங்களது கட்டளையை சட்டமா அதிபரின் பிரதிநிதி இல்லாத நிலைமையிலேயே ஆக்கியிருந்தார்கள். சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு உரிய அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தும் அங்கிருந்து எந்த ஒரு பிரதிநிதியும் வராத நிலையில் கௌரவ நீதிவான் அவர்கள் தங்களது கட்டளையை நீண்ட மிகவும் ஸ்திரமான நேர்த்தியாக அந்த கட்டளையை மிகவும் ஆழமான கட்டளையை இன்று நீதிமன்றத்தில் வழங்கியிருந்தார்கள். அவ்வாறு அந்த கட்டளையை வழங்கியதன் உடனடுத்து இந்த வழக்கின் ஒரு மிக முக்கியமான இன்னொரு கட்டமாக குறித்த புதைகுழியை அடையாளம் காண்பதற்காக இன்றைய இதே தினம் நீதிமன்றத்திலிருந்து தன்னுடைய அந்த உரிய இடங்களுக்கு சென்று அதனை பார்வையிட்டு நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான முடிவையும் எடுத்து தற்போது அதற்கான பயணத்தில் உள்ளார்கள் என்பதையும் கௌரவமாக மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நான் எங்களது சட்டத்தரணிகள் சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது மனித குருக்கள் மட மனித புதைகுழி தோண்டுவதற்கான அனுமதி அல்லது சட்டத்தை கூறியிருக்கிறார்கள். மிக தெளிவாக அவ்வாறான ஒரு புதைகுழி தோண்டப்பட வேண்டும். அது சர்வதேச நியமத்தின் பிரகாரம், அதாவது மினசோட்டா பிரகடனத்தின் படி முறைப்படி மிகவும் கிரமமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கட்டளையும் அவர்கள் தங்களது கட்டளையில் ஆக்கியிருந்தார்கள். நேரடியாக தோண்டுவதற்கான அனுமதி நீதிபதியால் எடுக்கப்பட்டது. ஆம், அதாவது அந்த மனித புலைகளை தோண்டுவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த கட்டளைகள் அந்த புதைகுழி தோண்டப்பட வேண்டும் என்பதையும் தங்களது தீர்ப்பில் வலியுறுத்தினார்கள். அந்த பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அதை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தற்போது கூற முடியாது. தற்போது நீதிவான் அவர்கள் மிகவும் அவசரமாக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மிக கவனமாக உள்ளபடியால் இன்றைய தினமே அந்த இடத்தை சென்று பார்வையிடுவதற்காக தங்களது விஜயத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.